இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு மொபைல் Realme 12 Pro. இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா 12 Pro. இதோட 12 Pro ப்ளஸ் இன்னொரு வேரியன்ட் இருக்குது. ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கணும். மொபைலை பார்த்தீங்கன்னா நான் ஆர்டரை வெளியே எடுத்துட்டேன். மொபைலை தவிர பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபியூ கேஸ், 67 வாட்ஸ்க்கான ஒரு அடாப்டர், சி டைப் யூஎஸ்பி கேபிள், சிம் கார்டு டூல், சம் டாக்குமெண்டேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் டெம்பர் அடிச்ச சார்ஜிங் போர்டு, மைக், ஸ்பீக்கர் இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கர் ஓட்டணும் அப்படின்னா சேஃபாக இருக்கும். அதுக்கான இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக மொபைலோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலோட டிசைன் தான் ஆரம்பிக்கலாம். டிசைனை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்க இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஸரி வாட்ச் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா மட்டும் தனியாக கலக்கணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு வாட்ச் மாதிரியே இருக்கும். பேக் சைடில் யூஸ் பண்ணிக்கிற லெதர் பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோல்டன் ஃப்ளாட்டில் பெசில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலோட டிசைன் பொறுத்தவரை எனக்கு பார்க்கறது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. மொபைலோட ஃபிசிக்கல் ஏரியா பொறுத்தவரைக்கும் டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நத்திங் ஒன்றும் இல்லை. பாட்டம் வந்து அப்படின்னா பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், மைக் அண்ட் சிம் கார்டு ட்ரை இருக்குது. சிம் கார்டு ட்ரை பொறுத்தவரையும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 950 ஹெர்ட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. ஸ்பீக்கர் பார்த்தி அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஸ்பீக்கர் இருக்கும். சாம்பிளுக்கு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு சொல்லி கேளுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பச்சோன்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுது. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குமே நிறைய அனிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் சர்ச் பண்ணி அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய அனிமேஷன்லாம் வரும். அந்த அனிமேஷன்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்டில் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா இருக்குது. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் 32 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. நைட் மோட், ஸ்ட்ரீட் மோட், அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட், ஸ்டாரி மோட்லாம் இருக்குது. ஸ்டாரி மோட்னா நீங்கள் ஸ்டார்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மோட் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் கிளியராக பிக்சர்ஸ்லாம் வரும். நான் எடுத்துருக்கேன், அதெல்லாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அடுத்து மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய மோட்ஸ்லாம் இருக்கும். ப்ரோ மோட், டைம் ஸ்லாப், ஸ்லோமோ, ஃபிலிம், டியூல் வியூ ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம லாக்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 கேமரா வச்சு எடுக்க முடியும். அதை வச்சு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அடுத்து டெக்ஸ்ட் ஸ்கேனர், குரூப் போர்ட்ரைட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கேமரா மோட்ஸுக்கு. கேமரா குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080 30 fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா 4K 30 fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நான் இந்த மொபைல் எடுத்த வீடியோ கிளிப்பிங் அண்ட் ஃபோட்டோ கிளிப்பிங் போடுறேன். குவாலிட்டி எப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 1080 60 fps வச்சு வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லி பாருங்கள். இதே பேக் கேமராவில் பார்த்திங்க அப்படின்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதோட கிளிப்பிங்கை நான் இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். இங்கே வேறு பேசன்னு சொல்லி அவனை இறக்கி விட்ருவேன். இங்கே பாருதில்லை, இங்கே கேமரா பாரு. பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம். வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மல்டி வியூ ஆப்ஷனே இருக்குது. இந்த ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணி இதே மாதிரி சர்க்கிள் மாதிரி வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே சர்க்கிளை இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் விளாக்ல எடுக்கீங்க அப்படின்னா இந்த மோட்லாம் வச்சு எடுக்க சொல்லலாம். பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா 2 சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வீடியோவில் விளாக் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும்.
பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. அது சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான சூப்பர் வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஓவரால் இந்த மொபைலோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த மொபைல் வாங்கி 40 நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 40 days கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். மொபைலோட டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஃபோட்டோ வீடியோஸ் நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா இதில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ளஸ். அண்ட் பேட்டரி லைஃபையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 day வரைக்கும் வரும். நான் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 day வரைக்கும் வருது. அண்ட் சார்ஜுமே பார்த்தீங்கன்னா 1 hours ஃபுல் சார்ஜ் ஏறிடும். கேமிங் பொறுத்த வரையுமே யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நான் அல்ட்ராலாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். கேமிங்கில் அடைச்சது சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த மொபைல் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் தான். தாறுமாறாக மொபைல் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். நீங்கள் 1 மணி நேரம் ரொம்ப ஹெவியான ஆப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் தாறுமாறாக ஹீட் ஆகுது. வச்சு அயன் கூட பண்ணலாம் போல அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த மொபைல் எனக்கு பிடிக்கல. மற்றபடி மொபைல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சூப்பராகவே இருக்குது. கேம் விளையாடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் ஸ்டோன்லாம் கேட்க சூப்பராக இருக்குது. கேமிங் மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருக்குது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமிங் மோடுமே இருக்குது. நீங்கள் எதாவது கேம் ப்ளே பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கேமிங் மோடு பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேமிங் மோடுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 3 மோடு இருக்குது. லோ பவர் மோட், பேலன்ஸ் மோட் அண்ட் ப்ரோ கேமிங் மோடுன்ட்டு. நீங்கள் கேம் விளையாடுறதுல எவ்வளோ எஃப்எஸ்ஸாக கேமிங் ப்ளே பண்ணுறீங்க கூட செக் பண்ணிக்கலாம். கேம் விளையாடுறதுல இதில் டெம்பரேச்சர் மொபைலில் இருக்கும் கூட செக் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோக்கஸ் மோட் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்க அப்படின்னா கேம் விளையாடுறதுல வர கால்ஸ் மெசேஜ்லாம் நம்மளால் பிளாக் பண்ணிக்க முடியும். கேம் விளையாடுறதுல நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ப்ரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறது இது மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இந்த கேமிங் மோடில் இருக்குது. கேம் விளையாடுறது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இந்த மொபைல் யூஸ் பண்ண ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 6Gen 1 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் அண்ட் ரோம் பொறுத்த ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேம் அண்ட் 12GB ரேமில் இருக்குது. ரோம் பார்த்தீங்க அப்படின்னா 128GB அண்ட் 256GB 512GBங்கிற இந்த 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோம் இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ என் கையில் இருக்க மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜில் ஒரு மொபைல் வச்சுருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 27000 வந்துச்சு. இதே மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா Realme 12 Pro Plus இருக்குது. ப்ரோ ப்ளஸ் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 6Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராசஸர். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7X Gen 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்க கேமரா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. இல்லை 20x வரையும் ஜூம் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 120x வரையும் ஜூம் பண்ணிக்க முடியும். ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதேமாதிரி கேமரா ரேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி டிஸ்பிளே பேட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இது 27000 சொன்னோம்ல அது பார்த்தீங்கன்னா 30000 கிட்ட வரும். இந்த மொபைலோட பெஸ்ட் பை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க.